இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் வந்து வேர்ல்டுக்கு தான் இருக்குது. இதுக்கு ஒன்றுமே தகுதின்னு கேட்டால் 15 வயசு மேலே இருக்கணும், விருப்பம் இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. எந்த எதை சார்ந்ததும் கிடையாது. எல்லாரும் நம்ம ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு தான். அதில் ஒன்று இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம லலிதான்னு சொன்னோம் பாருங்க, பக்தியோடு நம்ம அதை சொல்கிறோம். அது உணர்வுபூர்வமாக இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம இன்னும் அந்த இறையோட மெர்ஜாகி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிதான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீங்கள் இன்னும் உள்ளே போய் ஃபீல் பண்ண போகிறீங்க. இப்போ அவங்களே நம்ம கண் முன்னால் இறைவனை நம்ம சிலைகளை பார்க்கறதுக்கும் உணர்வுபூர்வமாக உள்ள இதயத்தில் பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இப்போ அதை உணரலாமா? அதுக்கு தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இறையே நம்ம உள்ளே உணர போகிறோம். வெளியே இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த இறை தன்மையை நமக்குள்ளேயும் உணர போகிறோம். இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம பாடி பார்ட்டை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம இதயத்தோட கனெக்ட் ஆக போகிறோம். அந்த காடோட வெஜ்ஜாக போகிறோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இது நடக்குதா அப்படின்ற ஒரு டேஸ்ட் மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த ப்ராக்டிஸை பற்றி நீங்கள் எப்போ வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாரும் அப்படியே நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களோட கண்களை மென்மையாக மெதுவாக மூடிக்கோங்க. உங்களுடைய கால் விரல்களிலிருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். கால் விரல்கள் ரிலாக்ஸாக இருக்கிறத உணர்ங்க. பூமியிலிருந்து குணப்படுத்தும் சக்தியானது உங்களுடைய பாதங்கள் வழியாக மேலெழுப்பி அந்த சக்தியானது உங்களோட பாதங்கள், கணுக்கால் பகுதி, எண்ணெய்க்கால் பகுதி முழுவதும் பரவி அப்பகுதியில் உள்ள இறுக்கங்களையும் அழுத்தங்களையும் வெளியேற்றுது. அந்த பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கிறத உணர்ங்க. மெல்ல அதே ஆற்றலானது உங்களுடைய தொடைப்பகுதி முழுவதும் பரவுது. அப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்குது. உங்களுடைய கால்கள் முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கிறத பாருங்க. அந்த எனர்ஜி உங்களுடைய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, அகலத்திற்கும் பகுதி முழுவதும் ஊடுருவி பரவுது. அப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்குது. மெல்ல அதே சக்தி ஊடுருவி உங்களுடைய முதுகு பகுதி முழுவதும் கீழிருந்து மேலாக ஊடுருவி பரவி முதுகு பகுதியில் இருக்க தசைகள், எலும்புகள், முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற அனைத்து விதமான இறுக்கங்களும் அழுத்தங்களும் வலிகளும் உங்களை வச்சு வெளியேறுது. அம்முதுகு பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்குது. உங்களுடைய மார்பு பகுதி ரிலாக்ஸாக இருக்கிறத உணர்ங்க. தோள்பட்டையில் இருக்க இறுக்கங்கள்லாம் அப்படியே உருகி கரைஞ்சி போகுது. மெல்ல அதே சக்தியானது உங்களுடைய கைப்பகுதி முழுவதும் ஊடுருவி பரவுது. முன்கை, பின்கை, மணிக்கச்சை, விரல் நுனி வரைக்கும் பரவி அப்பகுதியில் உள்ள இறுக்கங்கள், அழுத்தங்கள், வலிகள் அனைத்தும் உங்களை வச்சு வெளியேறுது. அந்த பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்குது. உங்கள் கழுத்து பகுதி ரிலாக்ஸாக இருக்கிறத உணர்ங்க. மெல்ல அதே சக்தி ஊடுருவி உங்களுடைய முகத்தில் இருக்க அனைத்து உறுப்புகளுக்கும் பரவுது. தாடை, வாய், மூக்கு, கண்ணங்கள், காது மடல், புருவங்கள், நெற்றி பகுதி, தலை உச்சி, முன்தலை, பின்தலை பகுதி முழுவதும் அந்த சக்தி ஊடுருவி பரவி அப்பகுதியில் உள்ள அனைத்து விதமான இறுக்கங்களையும் உங்களை வச்சு வெளியேற்றுது. அப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கிற உணர்ங்க. தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உங்களோட முழு உடலையும் கவனிக்கிறீங்க. முழு உடலிலும் வேறு எந்த பகுதியும் இறுக்கமும் அழுத்தமும் இருந்தால் அந்த சக்தியானது அந்த பகுதி முழுவதும் பரவி அங்கிருக்கும் இறுக்கங்களால் வெளியேற்றுது. உங்களோட ஹோல் பாடியும் ரிலாக்ஸாக இருக்குது. மெல்ல உங்களோட கவனம் முழுவதும் இதயத்துக்கு கொண்டு வாங்க. இதயத்தோட அடி ஆழத்துக்கு போகிறோம். அங்கே இருக்கும் அமைதி அதையே உணர்றோம். இதயத்தின் அடி ஆழத்தில் நம்மளுடைய ஜீவாத்மா, அந்த பரமாத்மாவோட ஒன்றிணைகிறது. இந்த இதயத்தின் அடி ஆழத்துக்கு போகிறோம். அங்கே அன்பும் தெய்வீக ஒளியும் தெய்வீகத்தின் சாரம் நிறைஞ்சிருக்குது. அந்த தெய்வீக அன்பானது உங்களோட உடல் முழுவதும் பரவுது. அதிலே நீங்கள் ஆழ்ந்து போறீங்க. இந்த அன்பு
உங்களுக்குள்ள மட்டும் அல்லாமல் உங்களை சார்ந்தவங்க எல்லாருக்கும் உங்கள்கிட்ட இருந்து அப்படியே பரவுவதை உணருங்க. உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த அன்பு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்க அனைவருக்கும் இந்த அன்பும் அமைதியும் நமக்கிருந்து பரவிட்டே இருக்குது. அதுவே அப்படியே நீங்கள் அதவே உணர்வீங்க. உங்ககிட்ட இருந்த அன்பு எல்லாருக்கும் போகுது. உங்களோட கண்களை நல்ல தரங்க. இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் தான். இந்த ப்ராக்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லி நெட்டில் போட்டாலும் ஹார்ட்ஃபுல்னஸ் ஓஆர்ஸ்னு போட்டாலும் வரும். வீட்லேயும் நோட்டீஸ் பார்த்துங்க. இங்கே கும்பகோணத்தில் பச்சையப்பன் பார்க்கில் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழையும் நடக்குது. ஃபுல்லாகவே நாங்கள் ஃப்ரீ சர்வீஸை தான் பண்ணுறோம். செட்டிமண்டபத்தில் மெயின் சென்டர் இருக்குது. முத்து சைக்கிள் மார்க் அவர் தான் இந்த கும்பகோணத்துக்கு சென்டர் இன்சார்ஜ். நான் ஒரு தாலுகா கோஆர்டினேட்டர். நாங்கள் எல்லாமே ஒர்க்கில் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒன்றே கேட்டு ஒரு சர்வீஸ்க்கு நம்ம எல்லாமே இறைவனுக்கு போகிறதுக்காக பண்ணுற சர்வீஸ் இது நாங்களும் பண்ணுறோம். உங்களோட இடத்துல நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னாலும் நாங்கள் சொல்லுவோம். இதுக்கு ஒரு 3 நாள் ஒரு ½ நீங்கள் டைம் கொடுத்தா போதும். அங்கேயே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். 3 நாள் மார்னிங் மெடிடேஷன் எப்படி செய்கிறது, அன்றாட நம்மளை எப்படி சுத்திகரிப்பு செஞ்சது, கிளீனிங் ப்ராசஸ். நம்ம கிளீனிங் எல்லா இடத்துலையும் பண்ணுறோம். நம்ம எண்ணங்களை க்ளீன் பண்ணுறோமா அதுக்காக ஒரு கிளீனிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் லைட் கனெக்ட் யுவர் செல்ஃப், உங்களோட சுயத்தோட அந்த இறைவனோட மெர்ஜாகிறதுக்கு ஒரு ப்ரேயர் டெய்லியுமே வைக்கிறோம். ப்ரேயர் செய்ய 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 நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இதுக்காக நம்ம எவ்வளவோ செலவு பண்ண போகிறோம், இருக்கிற இடத்துல செய்ய போகிறோம். அவ்வளோதான். இது எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் நாங்கள் அங்கே சொல்லிக் கொடுப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.